பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு ஒரு இமாலய வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. 264 ரன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அசால்ட்டா வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 7 பால் மிச்சம் இருக்கும் போதே அதை ஸ்கோரை சேஸ் பண்ணி ஒரு இமாலய வெற்றி மட்டும் இல்ல, ஒரு மாசான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் செஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் ஆரம்பமே கொஞ்சம் அதிரடி இருந்தாலும் பிளஸ் நிசங்காவோட விக்கெட்டை இன்சிலா இழந்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அண்ட் நிதிஷ் ராணா 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அங்க அமைச்சது மட்டும் இல்லாம ரன் ரேட்டை சும்மா மலைன்னு ஏத்துனாங்க. பிளஸ் பஞ்சாப் கிங்ஸோட பவுலர்ல போட்டு பிரின்னு பிரிச்சாங்க. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இமாலய இலக்கை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாம் வந்து பெற முடிஞ்சது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கேஎல் ராகுல் இன்னைக்கு 152 ரன் அடிச்சாரு. வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா மாசு காமிச்சான்னு சொல்லி ஆகணும். அவருக்கு பக்கபலமா நிதிஷ் ராணா அவரு ஒரு 91 ரன் அடிச்சு பிளஸ் வந்து 20 ஓவருக்கு 264ங்கிற ஒரு இலக்கை வந்து செட் பண்ணாங்க அந்த எஸ்ஆர்கே பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, 265 அப்படிங்கிற ஒரு கடின இலக்கை நோக்கி ஆட ஆரம்பிச்ச பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண மேட்ரியா, ஜுஜுபி மேட்ரி அப்படிங்கிற மாதிரி சும்மா வெறிகுண்டு வேங்கையாட்டம் பிரப் சிங் ரன்சிங் பிரயான்ஸ் ஆரி அவர் 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு போட்டு கொரட்டி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங்க பிளஸ் ஆரம்பத்துல இருந்தே அதிரடி தாங்க. கொஞ்சம் கூட நிறுத்தவே இல்லை. பிளஸ் பவர் பிளே 6 ஓவருக்கு 116 ரன் அடிச்சாங்க. பிளஸ் வந்து ஒரு விக்கெட் கூட லாஸ் பண்ணவே இல்லை. எந்த ஒரு பவுலரையும் விட்டு வைக்கல. எல்லா பவுலர்களையும் பிளஸ் காட்டடி பிரின்னு பிரிச்சாங்க. பிளஸ் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு குல்தீப் அண்ட் அக்ஷர் பட்டேல் 2 பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்தாங்க. இந்த 2 பேர்த்தோட விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறமா கேமுக்குள்ள வந்துடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் நிறுத்த மாட்டேன், நான் அந்த ரன் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ண போறேன்ட்டு ஸ்ரேயஸ் ஐயரும் நேகல் வதேராவும் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி நல்ல ஒரு அடி வெளுக்க ஆரம்பிச்சாங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கு நல்ல ஒரு வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஸ்ரேயஸ் ஐயரோட கேட்ச் வந்து கருண் ஐயர் விடுவாரு. பிளஸ் அந்த கேட்சஸ்க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச் மொமெண்டமே மாத்தி போச்சுன்னு சொல்லி ஆகணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் மறுபடியும் பாத்தீங்கன்னா எங்க கேம் அவங்க விட்டுட்டு போறாங்களா, பிளஸ் அந்த இடத்துல லீட் பண்ணி எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஒரு அருமையான அதிரடி காமிச்சதுனால பாத்தீங்கன்னா 7 பால் மிச்சம் இருக்கும் போது இந்த 265ங்கிற ஸ்கோர் வந்து அசால்ட்டா சேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு மேட்ச் வேற லெவலா இருந்தது. பஞ்சாப் கிங்ஸ் இந்த வெற்றியின் மூலம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. பிளஸ் இந்த ஒரு வெற்றியின் மூலம் மறுபடியும் 13 பாயிண்ட் எடுத்து அவங்களோட அந்த நம்பர் 1 பொசிஷன்ல மறுபடியும் தக்க வச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸுக்கு இந்த 2 எல்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆட்டம் என்னமா இருந்தது. இன்னைக்கு எந்த ஒரு பவுலருக்குமே இந்த பிட்ச் வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. அருண் ஜேட்லி ஸ்டேடியமே அதிர்ந்து போற அளவுக்கு இன்னைக்கு மேட்ச் வந்து வேற லெவலா இருந்தது. பிளஸ் வந்து இந்த மாதிரி மேட்ச் நீங்க வாழ்க்கையில எனக்கே மறக்க மாட்டீங்க. அந்த மாதிரி மேட்ச் சும்மா மாசா இருந்தது மேட்ச். இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிங் அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே.